ஹாய் நண்பா, எல்லாருக்கும் மிகப்பெரிய வணக்கம். நான் உங்கள் சந்துரு பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக ஹாப்பியாக இருக்கும் நண்பா. நானும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கேன். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உண்மையிலே நீங்கள் ஒரு புதுசாக ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்க போகிறேன், இல்லை ஒரு இன்ஸ்டாகிராமில் வந்து க்ரியேட்டிவாக வீடியோஸ் வந்து நிறையா போட போகிறேன், ஸோ டிஜிட்டல் மீடியா அதுக்குள்ளே நுழைய போகிறேன் அப்படின்றவங்களுக்கு ஒரு ஸ்டார்ட் அப்பில் ஒரு பேசிக்காக 4-5 ஐட்டங்கள் தேவைப்படும். அதைத்தான் நான் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த யூடியூப்பில் வந்து புதுசாக ஷார்ட்ஸுக்கு வந்து ஏர்னிங்ஸ் கொண்டு வர போகிறாங்க அப்படின்ற ஒரு வீடியோ வந்து போட்டிருப்பேன். அதுக்கப்புறம் நம்ம டெக் பாஸ் ப்ரோ பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் ரீல்ஸுக்கு வந்து காசு வந்து வரப்போகுது, பட் இன்னும் இப்போதைக்கு 5 லட்சம் ஃபாலோவர்ஸ்க்கு அவர் சேனலுக்கே வரலை அப்படின்ற மாதிரி சொல்லிப்பேன். நானும் என்னோட இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைலில் செக் பண்ணேன், அப்படி வரல. அதே மாதிரி ஃபேஸ்புக்கு ஆல்ரெடி பெரிய வீடியோஸ்க்கு ரெவன்யூ இருக்குது. ஃபேஸ்புக்லேயுமே ரீல்ஸ், இன்ஸ்டாகிராமும் ஃபேஸ்புக்கு ஒன்று தானே, எல்லாமே மெட்டா கீழே தான் வரும். ஸோ அவங்களுமே பார்த்தீங்கன்னா ரெவன்யூஸ் வந்து கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்க போது நிறையா பேருக்கு வந்து ஆர்வங்கள் இருக்குது. சரி நம்மளும் க்ரியேட்டிவாக வீடியோஸ் போடுவோம் நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து, இல்லாட்டி நம்மளோட தனித்திறமையை காட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வமாக இருப்பீங்க. அப்படி இருக்கும்போது ஸ்டார்டிங்கில் என்னென்ன இதிலலாம் இன்வெஸ்ட் பண்ணலாம், சில பேர் பார்த்தீங்கன்னா ஓவராக எதுலையாச்சும் இன்வெஸ்ட் பண்ணிலாம் ஆசையிருப்பாங்க. நான் வந்து பண்ண தப்புகளை நீங்களும் பண்ணாமல் இருந்தால் உண்மையிலே பணத்தை வந்து கொஞ்சம் சேமிக்கலாம். ஏன்னா ஸ்டார்டிங் பீரியடில் பார்த்தீங்கன்னா சில பேர் படிச்சுக்கிட்டே வேலை பார்ப்பீங்க. அப்படின்றப்ப இந்த மாதிரி வீடியோஸ் போடணும்னு நினைப்பீங்க, காசு கையில் இருக்காது, பட்ஜெட்டில் ஏதாச்சும் வாங்கணும்னு நினைப்பீங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா முழு வேலையாக இதில் பரவாயில்ல என்ன ஆனாலும் பரவாயில்ல, வீட்டில் வந்து நம்ம 1 வருஷம் டைம் வாங்கியிருக்கோம், அந்த 1 வருஷம் டைமுக்குள்ளே நம்ம என்ன ஏதுன்றதை பார்த்துருவோன்னு சொல்லிட்டு இறங்குவீங்க. அப்படின்றப்ப உங்கள்கிட்ட கையில் காசு இருக்காது, எதில் இன்வெஸ்ட் பண்ண அப்படின்றது தெரியாது. நான் ஸ்டார்டிங்கில் என்னென்ன திங்ஸ்லாம் இன்வெஸ்ட் பண்ணேன், எதுலாம் எனக்கு கை கொடுத்துச்சு, எதுலாம் எனக்கு கை கொடுக்கல அப்படின்றத உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு வீடியோஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு உங்ககிட்ட ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இருந்தாலே போதும் நண்பா. ஸோ அதுதான் பேசிக். அதுவும் 30,000 50,000 வாங்கணும்னு எதிர்பார்க்காதீங்க. இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேனே, இப்போது 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஸ்மார்ட் ஃபோன் ரெட்மி நோட் 10 ப்ரோ, நோட் 11 ப்ரோ, இல்லை ரியல்மியில் 7, 8, 8 ப்ரோ, இந்த மாதிரி ஒரு 13,000 17,000 பட்ஜெட்டுக்குள்ளே ஒரு ஸ்மார்ட் ஃபோன். நீங்கள் இன்றைக்கி தேதிக்கு எந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோன் ஆனாலும் சரி, இல்லை பழைய ஸ்மார்ட் ஃபோன் இருந்தாலும் சரி, அதில் பேக் கேமரா, ப்ரைமரி கேமராவில் வீடியோஸ் நல்லா இருந்தாலே போதும். பொதுவாக இந்த மாதிரி பட்ஜெட் செக்மெண்ட் உள்ள ஸ்மார்ட் ஃபோன் எல்லாமே பார்த்தீங்கன்னா டே லைட்டில் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணி, நீங்கள் அவுட்டோரில் போய் வீடியோ எடுக்கிறீங்க, கடையை வந்து ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறீங்க, இல்லை விளாக் எங்கேயா போகிறீங்க, அந்த மாதிரி சமயத்தில் அந்த பட்ஜெட்டில் உள்ள ஸ்மார்ட் ஃபோனில் ப்ரைமரி கேமராவே பார்த்திங்கன்னா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும். செல்ஃபி கேமராவுமே லைட்டிங்லாம் நல்லா இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். எந்த இடத்துல பஞ்சாயத்து ஆகும் அப்படின்னா, லோ லைட்டில் இருட்டில் நீங்கள் எங்கேயா போய் வீடியோ எடுக்கிறீங்க, அதே மாதிரி இந்த மாதிரி இண்டோருக்குள்ளே லைட்டு கம்மியான இடத்துல வீடியோ எடுக்கிறீங்கன்னா மட்டும்தான் ஒரு மாதிரி பிளர்ராவோ புள்ளியாவோ தெரியும். பட் அதுக்கும் நீங்கள் வந்து அந்த ரிங் லைட்டு, நான்லாம் பார்த்தீங்கன்னா ரிங் லைட் வந்து ஒன்று வச்சுருக்கேன், அதுக்கப்புறம் 2 பக்கம் இங்கிட்ட ஒரு டியூப் லைட்டு, இங்கிட்ட ஒரு டியூப் லைட், இது 450 ரூபாவில் பார்த்தீங்கன்னா லைட்டிங் செட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் எனக்கு எய்த்தாப்பில் ஜன்னல் இருக்கும். ஸோ ஜன்னலை திறந்து வச்சுருக்கனால இவ்வளோ வெளிச்சம் கிடைக்கிது. ஸோ இந்த மாதிரி வீட்டில் இருக்கிறத வச்சே நீங்கள் ரெடி பண்ணலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு கேமராவுக்கு இப்போதைக்கு நீங்கள் புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 12,000 17,000 ஒரு ஸ்மார்ட் ஃபோனே போதும். அடுத்ததான் மைக்கு. ஸோ இந்த மைக்கு பார்த்திங்கன்னா நான் சேனல் ஆரம்பித்த காலத்துலேருந்து திட்ட ஒரு 6 வருஷம் ஆக போகுது. 6 வருஷமாக இந்த போயா மைக் M1 தான் வச்சுருக்கேன். நான் வாங்கும் போது 850 ரூபா கிட்ட வந்துச்சு. இப்போ இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா 500 550 தான் வரும். அதே மாதிரி லோக்கல் பஜார்லேயே பார்த்திங்கன்னா வச்சுருக்காங்க போயா மைக்கு. இதை வந்து நீங்கள் DSLR கேமராலையுமே கனெக்ட் பண்ணிக்க முடியும். அதுக்கான கனெக்டர் வந்துடும். 3.5 ஆடியோ ஜாக் பின்னு தான் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் உங்களோட ஸ்மார்ட் ஃபோனில் 3.5 ஆடியோ ஜாக் இல்லாட்டி Type-C to 3.5 ஆடியோ ஜாக் அடாப்டர் வாங்கிக்கோங்க. அது அந்தந்த பிராண்டுக்கு மாறும். சாம்சங்கோட அடாப்டர் வாங்கிருங்க, ஒன் ப்ளஸோட அடாப்டர் வாங்கிருங்க. ஸோ அந்த மாதிரி அந்தந்த பிராண்டோட வாங்கினா கொஞ்சம் ஒர்க் ஆகும். இல்லாட்டி லோக்கல் கடையில் கிடைக்க 200 250 ரூபான்னு, பட் அங்கே ஃபோனை கையோடு கொண்டு போய் இந்த மைக்கையும் கையோடு கொண்டு போய் கனெக்ட் பண்ணி செக் பண்ணுங்கள். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த OnePlus ஸ்மார்ட் ஃபோன், ரெட்மி ஸ்மார்ட் ஃபோன், ரியல்மி ஸ்மார்ட் ஃபோன்லாம் டிஃபால்ட் கேமராவில் மைக் அட்டாச் பண்ணிங்கன்னா ஆடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணாது. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, ப்ளே ஸ்டோரில் ஓப்பன் கேமரான்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் இருக்கும். ஓப்பன் கேமரா இன்ஸ்டால் பண்ணிட்டு அதில் செட்டிங்ஸில் போய்ட்டு ஆடியோ செட்டிங்ஸில் எக்ஸ்டர்னல் மைக்குன்னு சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த போயா மைக்கை கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வீடியோவோட சேர்ந்து மைக்கோட ஆடியோவும் பார்த்தீங்கன்னா சேர்ந்து ரெக்கார்ட் ஆகும். நான்லாம் நிறையா தடவை அனுபவிச்சிருக்கேன். நார்மல் கேமரா மைக்கு மட்டும் என்னடா மைக் வேலை செய்யணும், அப்புறம் நிறைய யூடியூப் வீடியோஸ்லாம் பார்த்து அதுக்கப்புறம் ஓப்பன் கேமரா. மற்றபடி சாம்சங்காக இருக்கட்டும், ஐஃபோனாக இருக்கட்டும், இந்த 2 ஸ்மார்ட் ஃபோனுமே டிஃபால்ட் கேமராலேயே உங்களுக்கு ஆடியோ வந்து ரெக்கார்ட் ஆகும். ஓகேவா? மைக்குக்கு போயா இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு 550 ரூபா. ஃபோன் வந்து ஒரு 15,000 வச்சுக்கோங்க, 15,500 அடுத்தபடியாக நீங்கள் இன்டோரில் வீடியோ எடுக்கிறீங்க, இல்லை அவுட்டோரில் போய் எடுக்கிறீங்க அப்படின்னா
கொஞ்சம் இந்த மாதிரி ட்ரைபாட் வேணும். இது வந்து நான் அமேசானில் வாங்கினது. ரேட் வந்து பார்த்திங்கன்னா 350 ரூபா தான். ஸோ இந்த மாதிரி குட்டியாகவும் வச்சுக்கலாம். இந்த மாதிரி விளாக் பண்ணும்போது இப்படி பிடிச்சி விளாக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கீழே இப்படி இழுத்து விட்டிங்கன்னா ஓரளவுக்கு ஒரு உயரம் கிடைக்கும். எங்கேயாச்சும் பைக்கு மேலே வச்சு எடுக்கிறீங்க, சும்மா ஒரு பெஞ்ச் மாதிரி போட்டு அது மேலே இங்கே வச்சு இங்கே ஒரு அடாப்டர் மாட்டி எடுக்கிறீங்க அப்படின்னா எடுக்கும். அதே மாதிரி இது வந்து இந்த மாதிரி ஃபோனில் இப்படி ரொட்டேட் பண்ணிக்கலாம் அப்படி. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது 350 ரூபாய்க்கு உண்மையிலே ஒர்த்து. இதை கடந்த ஒரு 1.5 வருஷமாக நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அடுத்ததாக இது வந்து 350 ரூபாயா. அடுத்து இந்த மாதிரி ட்ரைபாடு நீங்கள் 300 ரூபா அந்த மாதிரி ரேட்டுக்கே கிடைக்கும். இது வந்து ஒரு 4 அடிக்கு பார்த்திங்கன்னா உயரம் வரும் இந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே போனால். ஆனால் இது என்னென்னா ரொம்ப லோ குவாலிட்டி, மட்டமான குவாலிட்டியாக இருக்கும். இது ஆக்சுவலாக உடஞ்சி போய் சரி அதுக்காக முட்டு கொடுத்து நிப்பாட்டுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாமேன்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். உள்ள பைப்புலாம் பார்த்திங்கன்னா கலண்டு வந்துருச்சு. ஸோ இப்போதைக்கு இல்லை. இங்கே பார்த்தீங்களா கலண்டு தொங்குது. ஸோ 300 ரூபா 350 ரூபாய்க்கு வாங்கினது இப்படி இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதை தூக்கி போட்டு அமேசான் பேசிக்னு சொல்லிட்டு ஒரு 750 ரூபாய்க்கு விற்றாங்க. இது வந்து ஒரு 6 அடி உயரத்துக்கு வரும். அதுவுமே பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் வந்துட்டு உனக்கு ஒரு 3 வருஷம் கை கொடுத்துச்சு. 3 வருஷமாக நான் இதைத்தான் வச்சுருந்தேன். 3 வருஷத்துலேயே 2.5 வருஷத்துலேயே உடஞ்சிருச்சு. இருந்தாலும் ஃபெவிக்விக்கெல்லாம் போட்டு ஒட்டி பைப்பை சொருகி நிப்பாட்டி அதை வச்சு தான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 700 ரூபா கிட்ட வந்துச்சு. இந்த 2 ட்ரைபாடில் ஏதாச்சும் ஒன்று வாங்கிக்கோங்க. எனக்கு தெரிஞ்ச அமேசான் பேசிக் வாங்குங்க. 700 ரூபாய்க்கு உங்களுக்கு ஒரு ஸ்டார்டிங் பீரியடில் ஒரு 2 வருஷத்துக்கு உழைக்கும். நீங்கள் லாங் அவுட்டோர்லாம் அதிகமாக எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா 1 வருஷத்துக்கு இருக்கும். ஸ்டார்டிங் தானே, ஸோ அப்போ வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் மொபைலில் வச்சுருக்கிறது பார்த்தீங்கன்னா டிஜிடெக் டிடிஆர் அப்படின்னு சொல்லிட்டு 550LW அப்படின்ற மாடல். இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 1500 ரூபா கிட்ட வந்துச்சு. நல்ல ஒரு 7 அடி உயரம் வரும். கொஞ்சம் அந்த சாலிட் ஃபீல் கிடைக்கும். இப்போ இதுக்கு இது மொபைல் ஃபோனுக்கு தான் சப்போர்ட் பண்ணும். டிஎஸ்எல்ஆர்லாம் வச்சா தாங்காது. இதை கடந்த ஒரு 9 மாதமாக நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த ஒரு ஸ்டாண்டை. அடுத்ததாக வேறு என்ன, இந்த லைட்டு. இது லைட் எதுக்குன்னா அவுட்டோரில் நீங்கள் எங்கேயாச்சும் போகிறீங்க, இருட்டான இடம், அந்த மாதிரி சமயத்தில் இது யூஸ் பண்ணணும் அப்படின்னா இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 1800 ரூபா வரும். ஒயிட்டு, க்ரீனு, ப்ளூன்னு சொல்லிட்டு இது ரேட்டாக ரெயின்போ கலர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணிக்கலாம். ஸோ இது தேவைப்பட்டால் வாங்கிக்கோங்க. மோஸ்ட்லி தேவைப்படாது. ஸோ அதான் நண்பா, ஸ்டார்டிங்கில் ஒரு ஃபோன் 15,000, 500 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா மைக்கு 15,500 ரூபா, ஒரு 700 ரூபாய்க்கு ஒரு ஸ்டாண்டு. ஸோ 17,000 சில்லற அவ்வளோதான் வரும். ஸோ ஃபோன் உங்ககிட்ட ஆல்ரெடி இருக்கும். எல்லாருமே ஃபோனு கையுமாக தான் திரியிறோம். அப்படி இருக்கிறப்ப ஒரு 2000 ரூபாய்க்கு ட்ரைபாடு, மைக்கு, அப்புறம் இந்த ஒரு மினி ட்ரைபாடு விலாக் எடுக்கிறதுக்கு இதை வாங்கினாலே உங்களால் ஒரு ஸ்டார்டிங்கில் ஒரு யூடியூப் சேனல் பக்காவாக ரன் பண்ண முடியும். ஸோ வேறு எதுலேயும் எக்ஸ்ட்ராவாக காசை போட்டுறாதீங்க. எடுத்தோடனே ஒரு பெரிய ஒரு கேமிங் பிசி பில்ட் பண்ணணும் எடிட்டிங்க்கு, அதுக்கப்புறம் நல்ல ஒரு டிஎஸ்எல்ஆர் கேமரா வாங்கணும் அப்படின்னு. ஏன்னா என்றைக்காக இருந்தாலும் நம்ம போடுற கண்டென்ட்டு தான் பார்த்திங்கன்னா யூடியூப் வந்து ரெக்கமெண்ட் பண்ணும். அடுத்து போக போக நமக்கு டெக் பாஸ் அண்ணா மாதிரி, இல்லை தமிழ் டெக் ஆகிற மாதிரி, இல்லை பெரிய பெரிய சேனல் மிஸ்டர் ஊஸ் த பாஸ் மாதிரி நமக்கு ஃபாலோவர்ஸ் கெயினாக அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு நம்ம எடிட்டிங்கில் மற்ற இதில் பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணலாம். பட் அப்படி இன்வெஸ்ட் பண்ணும்போது கண்டிப்பாக காசு வேணும். ஸ்டார்டிங் ஸ்டேஜில் காசு இருக்காது. அப்படி இருக்கிறப்ப ஒரு 2000 ரூபா போதும். நீங்கள் உங்களோட யூடியூப் சேனல்லையோ இல்லை இன்ஸ்டாவில் வீடியோ போடுறதுக்கோ போதுமானதாக இருக்கும். ஸோ நான் சொன்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா அமேசானில் நீங்கள் போட்டாலே வந்துடும். அமேசான் பேசிக் ட்ரைபாடுன்னு போட்டால் இந்த ட்ரைபாடு வந்துடும். 300 ரூபாய்க்கு ட்ரைபாடுன்னு போட்டு ஃபில்ட்ரு பண்ணிங்கன்னா இந்த ட்ரைபாடு காமிச்சிடும். போயா மைக்குன்னு போட்டாலே ஆன்லைனில் காமிச்சிடும். ஸோ ஈஸியாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ அவ்வளோதான் நண்பா, இதுதான் என்னோடய ஸ்டார்டிங் ஸ்டேஜ். நான் இப்போதைக்குமே பார்த்தீங்கன்னா நான் பெருசாக அப்கிரேட் பண்ணல. இன்னமும் நான் என் ஃபோனில் தான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். அந்த 1000 ரூபாய் ட்ரைபாடு தான் வச்சுருக்கேன். வீடியோ எடிட்டிங்குமே பார்த்தீங்கன்னா நான் ஃபோனில் தான் எடிட் பண்ணுறதுட்டா 6 வருஷம் ஆச்சு. அப்படி இருக்கிறப்ப 3 சேனல் ரன் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம கேண்டிட் சந்துரு சேனல், மதுரை FTFன்னு சொல்லிட்டு சினிமா ரிவ்யூ சேனல், அப்புறம் ஃபுட் பிளாக் சேனல் ஈட் வீட் ஃபுட்டுன்றது, அதில் பார்த்தீங்கன்னா 2.5 லட்சம் சப்ஸ்கிரைபர் கிட்டே இருக்காங்க. ஸோ 3 சேனலும் ரன் பண்ணிக்கிட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த பட்ஜெட்டில் தான் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகேவா? ஸோ இருக்கிறத வச்சே பார்த்தீங்கன்னா ஈஸியாக நீங்கள் உங்களோட திறமையை வீடியோ மூலியமாக வெளிக்காட்டலாம். ஸோ ஸ்டார்டிங்கில் பெரிய லெவலில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. இல்லை உங்ககிட்ட மணி இருக்குது, நான் ஆல்ரெடி ஒரு நல்ல ஒரு வேலையில் இருக்கேன், என்கிட்ட மாதம் வருமானம் இவ்வளோ வருது, என்னால் அந்த பொட்டென்ஷியலில் ஸ்டார்டிங் எடுத்தோன்னே என்னோடய சப்ஸ்கிரைபருக்கு நல்ல ஒரு குவாலிட்டியில் தான் வீடியோ போடணும்னா அது ரொம்பவே சூப்பரான விஷயம். உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ மேக்ஸிமம்
என்னைய மாதிரி தவிச்சவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தான் இந்த வீடியோ, வேற ஒன்றும் இல்லை நண்பா. ஸோ வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேற்கொண்டு இது போன்ற ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். டெலிகிராம் குரூப்பான லிங்க்கு, இன்ஸ்டாகிராமுக்கான லிங்க் எல்லாம் இருக்குது. இன்ஸ்டாகிராமில் எக்ஸ்க்ளூசிவான வீடியோலாம் போடுவேன், இந்த மேக்கிங் வீடியோ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புது புது கேட்ஜெட் அன்பாக்சிங் வீடியோ. ஏன்னா யூடியூப்பில் போட்டால் சில நேரம் காப்பிரைட்ஸ்லாம் அடிக்கும். ஸோ அதில் வந்து ஈஸியாக என்னால் ஃப்ரெண்ட்லியாக எல்லாமே போட முடியும். ஸோ அதனால் அதுலேயும் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெலிகிராமில் எக்கச்சக்கமான நண்பர்கள் பார்த்தீங்கன்னா இருக்காங்க. நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிற ஸ்மார்ட் ஃபோனை ஆல்ரெடி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கலாம். அவங்ககிட்ட ஈஸியாக பேசி டிஸ்கஸ் பண்ணி என்ன பிரச்சனை இருக்குது, என்ன நல்லது இருக்குதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா உங்கள் ஸ்மார்ட் ஃபோனை வாங்க. ஓகே நண்பா, எல்லாத்துக்கான லிங்க்கு கீழே தரேன், செக் பண்ணி பாருங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். தேங்க்யூ, பை பை.